ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு என்று அழைக்கிறோம். பெருக்கு என்றால் பெருக்குதல் என்று பொருள். இந்த நாளில் தொடங்கும் செயல் எதுவும் பல்கிப் பெருகும் என்பதால் இதற்கு ஆடிப்பெருக்கு என்று பெயர். ஆடிப்பெருக்கு நாளில் விதைத்தால் தைப்பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்பது தமிழர் மரபில் நீடித்திருக்கும் வழக்கம். இதன் அடிப்படையில் விவசாயத்துக்கு ஆதாரமான நீர்நிலைகளைப் போற்றும் விதமாக கொண்டாடப்படும் நாள் ஆடிப்பெருக்கு ஆகும். இதனையே ஆடிப்பட்டம் தேடி விதை என்றனர். இந்நாளில் மக்கள் ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளில் நீராடி இறைவனை வணங்குவது வழக்கம். புதிதாக திருமணமான பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் தாலி மஞ்சள் சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் நிலவுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் நித்திய சுமங்கலி பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் கோவிலிருந்து ரங்கநாதர் சுவாமி அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு இந்த நாளில் எழுந்தருள்வார். காவிரி ஆற்றில் எழுந்தருளும் ரங்கநாத சுவாமி சார்பில் புடவை, வெற்றிலை, பாக்கு, ஆபரணங்கள் அனைத்தும் வைத்து காவிரி ஆற்றுக்கு சீர் செய்யும் நிகழ்வு அரங்கேறும். ரங்கநாதர் எழுந்தருளும் காட்சியைக் காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரி கரையோரத்தில் குவிவார்கள். காவிரிக்கரையில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, சகலரும் வழிபட வேண்டிய அற்புதமான திருநாள் இந்த ஆடிப்பெருக்கு. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவிலிருந்து சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடப்பது வழக்கம். இந்நாளில் தங்களது குலதெய்வங்களின் பூஜை பொருட்களை ஆற்றுக்கு எடுத்துச் சென்று கழுவி குலதெய்வ வழிபாடு செய்வதையும் சிலர் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நன்னாளில் காவிரி ஆற்றிலும் ஏராளமான பக்தர்கள் நீராடுவார்கள். இதனால் பாவங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என்பது அவர்களின் நம்பிக்கை ஆகும். ஆடிப்பெருக்கு அன்று செய்த காரியம் பல்கி பெருகும் என்ற காரணத்தினால் சிலர் தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்கி வைப்பர். முடியாதவர்கள் தங்களது வீட்டில் அரிசி, உப்பு, மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருட்களையும் வாங்கி வைக்கலாம். இந்த ஆடிப்பெருக்கு நாளில் உங்களது வீட்டில் சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் பெருகி மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறோம்.